ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோட்டலில் செய்கிற சிக்கன் 65 எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக கற்று தர போகிறேன். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லாக்டவுன் சமயத்தில் மளிகை கடை நடத்தக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம கடை அடைச்சிட்டு முன்னாடி ஹோட்டல் நடத்தணும். அதோட ரெசிபி நிறைய சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. பிரியாணி பண்ணுறது, புரோட்டா பண்ணுறது, சால்னா வைக்கிறது, இட்லிக்கு மாவு அரைக்கிறது, தனியாக ஒரு பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்காங்க. ஹோட்டல் வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செய்கிற 65 சரிங்களா, ஒரு 2 கிலோ சிக்கன் 65 இன்றைக்கி பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு அப்படியே பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. அரிசி மாவு ஒரு 30 to 35 கிராம் சரிங்களா. 2 கிலோக்கான அளவு. நீங்கள் உங்களுக்கு எத்தனை கிலோக்கோ இந்த அளவை பிரிச்சுக்காங்க. சிக்கன் 65 ஃபஸ்ட் கிளாஸாக டாப்பாக வரும் சரிங்களா. 65 மசாலா ஒரு 100 கிராம் சரிங்களா. உங்களுக்கு என்ன பிராண்ட், உங்களுக்கு டேஸ்ட், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ இதே எடுத்துக்காங்க சரிங்களா. ஒரு 100 கிராம் சிக்கன் 65 மசாலா. அதுக்கப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 90 to 100 கிராம் சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம் சரிங்களா. இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சது. அடுத்து லெமன் சரிங்களா. லெமன் ஒரு கிலோவுக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் சரிங்களா. இப்போ நான் 2 அரை லெமன் வச்சுருக்கேன். ரெண்டுமே ரொம்ப பெரிய சைஸ் சரிங்களா. அதனால் 2 கிலோவுக்கு இந்த 2 ஆஃப் லெமன் எனக்கு போதும். நீங்கள் ஒரு பெரிய சைஸ் லெமனாக 1 கிலோவுக்கு 1 எடுத்துக்காங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சரிங்களா. கருவேப்பிலை ஒரு டைமில் சேர்க்கணும். வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. அடுத்து உப்பு சரிங்களா. உப்பு உங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்காங்க. அதாவது சில 65 மசாலாவில் உள்ளே உப்பு சேர்ந்துருக்கும், சிலதில் நீங்கள் ஃபுல்லாகவே வெளியே சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் பொடி சரியா. எதுக்குன்னா 65 மசாலாவில் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணால் நீங்கள் கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்து வச்சுக்காங்க சரியா. அடுத்து தயிர் ஒரு 200 கிராம் சரிங்களா. தயிர் 200 கிராம். இவ்வளோ தான் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய பொருள். சிக்கன் நல்லா கழுவி வைக்கணும் சரிங்களா. நல்லா கண்ணாடி பதமாக சிக்கனை கழுவி சூப்பராக வைக்கணும். எந்த வித அந்த ரத்தம் ஒட்டி இருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாமே எடுத்துடணும். அந்தளவு நீங்கள் சூப்பராக கழுவுனா சிக்கன் 65 நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக டாப்பாக வரும். சிக்கனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மீட்டை வச்சு பண்ணுற எந்த ஒரு ரெசிபிக்குமே அதை ஃபஸ்ட் கிளாஸாக கழுவி சூப்பராக எடுக்கலைன்னா டேஸ்ட் அவுட்டு, அதனாலே டேஸ்ட்டு போயிடும் சரிங்களா. அதனால் கம்ப்ளீட்டாக கழுவி எடுக்கணும். இப்போ நம்ம 65 மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு மசாலாவை தான் மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் சிக்கனை போடணும் சரிங்களா. நீங்கள் கறிக்கு மேலே போட்டு கிண்டக்கூடாது. அது ஹோட்டல் டேஸ்ட்டு அந்த பெர்ஃபெக்டான இது வராது. ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும் சரிங்களா. அதே மாதிரி முக்கியமானது ஒன்றுனா, தண்ணி தொடவே கூடாது சரிங்களா. தண்ணிக்கும் இதுக்கும் டச்சே கிடையாது. நம்ம தயிரில் உள்ள தண்ணி, லெமனில் உள்ள தண்ணி, அப்புறம் சிக்கன் மேலே இருக்கிற மாய்ஸ்சர் நம்ம சிக்கனை கழுவி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு மேலே இருக்க ஈரப்பதம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக வந்துடும் சரிங்களா. அதனால் தண்ணி எடுக்கக்கூடாது. தண்ணி எடுத்தால் நீங்கள் பாத்திரத்தில் 65 ஒட்டும் சரிங்களா. இப்போ நம்ம 65 நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாது. அதனால் கண்டிப்பாக தண்ணி எடுக்காமல் இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ மசாலா நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலந்துக்கிடும் சரியா. இப்போ நீங்கள் சிக்கனில் டைரெக்டாக கொட்டிக்கு நீங்கள் கலந்தீங்கன்னா அது அங்கங்கே ஒன்று வித்தியாசமாக அங்கங்கே நின்றோம் சரிங்களா. அதனால் அந்த மாதிரி கிண்டி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் வச்சு நல்லா கெட்டியாக தான் வரும். எங்களுக்கெலாம் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணிலாம் தேவையே கிடையாது. நல்லா கெட்டியாக இருக்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்து கிண்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 65 மசாலா ரெடி பண்ணியாச்சு சரியா. இப்போ நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்து கிண்ட போகிறோம். சொன்ன மாதிரியே சிக்கனை நல்லா கழுவிக்காங்க சரிங்களா. நல்லா கழுவி இப்படி போடுற டைமும் ஒரு டைம் நீங்கள் பார்த்தே தான் போடணும் சரிங்களா. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கான காரணம் தான். சப்போஸ் நம்ம கண்ணில் படாமல் என்ன சின்ன இது இருந்தால் நம்ம எடுத்துக்கிடலாம் சரிங்களா. நல்லா இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. மிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் ரிப்பீட்டாக கிண்டப்போ குயிக்காகவே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம 65 மசாலா சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. இந்தளவு மிக்ஸ் பண்ணணும். இந்தளவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் சரிங்களா. கருவேப்பிலை ஒரு 8 இனுக்கு, நான் 2 கிலோக்கு 8 இனுக்கு உருவி போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு பரட்டணும் சரிங்களா. பரட்டிட்டு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஊறணும். மினிமம் 2 மணி நேரம் ஊறணும். இப்போ நீங்கள் 1 மணிக்கு மத்தியானம் சாப்பாட்டு 65 பொரிக்க போகிறீங்கன்னா 11 மணிக்காவது கண்டிப்பாக மேக்னேட் பண்ணி ஊற வச்சுருங்க. அப்படி ஊறினா தான் அந்த 65 நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக வரும்.
இல்லைனா கொஞ்சம் திக்காக இருக்கும் சரிங்களா, அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு, இப்போ வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம 65 வந்து பொரிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஆயில் எடுத்துக்கிடணும் சரிங்களா. உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்காங்க, ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக இருக்கணும் சரிங்களா. அந்த ஆயிலேருந்து ஃப்ளேவர் எதுவுமே வரக்கூடாது, ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்காங்க. சிக்கன் 65 வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் வந்து சூடான பிறகு நம்ம சிக்கன் பீஸை வந்து ஒன்று ஒன்றா போடுங்க, தனித்தனி பீஸாக போடுங்க, கையால் அள்ளி மொத்தமாக போடாதுங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி போடுங்க. அப்படி போட்ட உடனே லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க சரிங்களா. அப்படி பெரட்டி விடுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஆயில் அந்த பாத்திரத்தோட ஹீட்டுக்கு அந்த சிக்கன் 65 பீஸ் வந்து ஒரு பக்கம் கரியும், நல்லா வெந்து வரப்போ சரிங்களா. அப்படி கரியாமல் இருக்கணும்னா இப்படி லைட்டாக அப்படியே அதாவது ஸ்பேஸ் கொடுத்து அப்படி கிண்டி விடுறப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக கரியாமல் சூப்பராக வரும். நீங்களே பாருங்கள், நம்ம சிக்கன் 65 வந்து அடியில் பாத்திரத்தில் எதுவுமே பிடிச்சிருக்காது சரிங்களா, அந்தளவு சூப்பராக வெந்து வரும். 65 வேகிறதுக்கு நீங்கள் எப்பவும் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டைம் கொடுங்க சரிங்களா. அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கும் சரிங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு போடுறப்ப எவ்வளோ பபுள்ஸ் இருந்துச்சு, இப்போ பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு சிக்கன் 65 வந்து வெந்துட்டு சரிங்களா. இப்போ வந்து நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்களே பாருங்கள், நம்ம 65 வந்து கீழே எங்கேயாவது ஒட்டியிருக்கா, இல்லைனா மசாலா பிரிஞ்சு தனித்தனியாக தூளாக போயிருக்கா, எதுவுமே கிடையாது. சூப்பரான ஒரு 65 சரிங்களா. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சரிங்களா. சின்னதாக பிஞ்சு போய் பாத்திரம் ஃபுல்லாக கடந்து பொரிச்சு வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றி அந்த டென்ஷனே இருக்காது. 65 வந்து அவ்வளோ டீசெண்டாக, அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேப்பிலை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் சொன்னேன் சரிங்களா. அது வந்து அந்த ஆயில் பாத்திரத்தில் கருவேப்பிலை வந்து பிரிஞ்சு வந்து கிடக்கும். இந்த 65 தான் ஃப்ரெண்ட்ஸ் லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் நடத்தின ஹோட்டலில் மக்களுக்கு கஸ்டமருக்கு கொடுத்த 65. டேஸ்ட்டும் சரி, அந்த ஜூஸ்னஸும் சரி, இந்த 65 வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்டமரால் மோஸ்ட் வாண்டடான 65 சரிங்களா. இதே ப்ரொசீஜரில் தான் டெய்லி பண்ணுவோம். ஒரு நாளும் எந்த விதமான 65மே மிஸ் ஆகாது சரிங்களா. கருகாமல் சூப்பராக நீட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறினா தான் அந்த டேஸ்ட் வரும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, தள்ளுவண்டி கடை வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஏதாவது ரெசிபி டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள். நான் வரக்கூடிய நாள்லேயும் நாங்கள் ஹோட்டலில் பண்ணதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காமிப்பேன். இதே ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தள்ளுவண்டி கடை வச்சுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க யாராவது ப்ராப்பராக 65 போடலைனாலும் நம்ம வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் அங்கே சாப்பிட்றதே அவங்க அந்த சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணால் இந்த மாதிரி 65 அங்கே அவங்களுக்கு சூப்பராக வரும். அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி லாக்டவுனில் நாங்கள் நடத்தின ஹோட்டலில் ரெசிபிஸ் நிறைய இப்போ நான் பண்ணி கொடுத்துட்டேன். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு, நல்லா டேஸ்ட்டான ஃபுட்டு எப்படி கொடுக்கலாம், அதுக்கான டிப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.